பயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர். அந்த அமைவருக்கு என்ன பொருள்? அதைத்தான் இங்கு ஆய்வாளர் நன்கு அழகாக, நான் நஞ்சு உண்ட பிறகு எவ்வாறு இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அந்த அமைவர் என்ற சொல்லுக்கு இது நமது உட்டோப்பியா, நமது கற்பனை காட்சி. ஆனால் சாக்ரட்டிஸ் நிகழ்ச்சி என்பது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. அந்த அமைவர் என்ற சொல்லுக்கு இங்கு அழகான காட்சி படைத்து இங்கு அளித்த அந்த ஆய்வாளர் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று கூறவில்லை. அருமையான ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்திருக்கார்கள். இந்த தத்துவ விசாரணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாக்ரட்டிஸினுடைய நாடகத்திலே ஏற்பட்ட தத்துவ விசாரணை. இந்த சாக்ரட்டிஸினுடைய காலத்துக்கு முன்பே தமிழ்நாட்டிலேயே தமிழ் இலக்கியத்திலேயே இது போன்ற ஒரு நல்ல தத்துவங்கள் சான்றுகள் நிறைய அறிவு பொறுத்தவரையில் எப்பொருள் யாராயிரம் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பது காண்பது அறிவு என்பது திருக்குறள். அறிவு அர்த்தம் காட்பும் கருவி, அர்த்தம் காப்பும் கருவி. அதே கருத்துத்தான் சாக்ரட்டிஸ் சொல்லி இருக்கிறார். அறிவுதான் அறிவாயுதம், நான் தரும் அரிதாயுதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய கருத்து அறிவுதான் வேணுங்கிறார். அந்த அறிவு தான் அந்த தமிழ்நாட்டினுடைய கருத்து, அடிப்படை கருத்து, தமிழ் இலக்கியம் வரலாற்றினுடைய கருத்து. அதே முடிச்சிடும் அந்த கருத்தை சொல்லுகின்றார். அதாவது தன்னை அறியக்கூடிய அறிவு அதுவும் உண்டு. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே நீ ஒரு சந்தனம் நீ சொல்ல வேண்டும். இந்த வெண்ணிலாவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்பது நம்முடைய வழக்கு. அதே கருத்தான் சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார். அதே அவருடைய குற்றச்சாட்டு என்ன? இளைஞர்களை கெடுக்கிறார், இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள். அதுதான் குற்றம். இளைஞரை நீ கெடுப்பதையா நான் கெடுக்கிறானா, நீ கெடுக்கவில்லையா என்று கேட்கிறார். ஒரு குலம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்று சொல்லப்படுகிறது. அதை சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுகிறார்? 2 வீட்டுக்கு ஒரு விளக்கு, இந்த லைட், நான் லைட்டை தான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். விளக்கை, வெளிச்சத்தை கொடுக்கிறேன். அருமையான ஒரு நல்ல கருத்து, பாராட்டுகிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரி மகளிர் கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் ஸ்டெல்லா ஸ்டான்லி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நாடகங்கள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பிலே இப்போது தமது ஆய்வு கட்டுரையை அளிப்பார். பேரறிஞர் கலைஞர் மு கருணாநிதியின் நாடகங்கள் ஓர் ஆய்வு. நாடகம் நாடு பிளஸ் அகம் என பிரித்து நாட்டின் அகத்து நடைபெறும் நிகழ்ச்சிகளை படம் பிடித்து காட்டுவதால் நாடகம் ஆயிற்று. நாடகம் என்பது இயல், இசை, ஒப்பனை, உரையாடல், ஓவியம் ஆகிய பல்வேறு கலைகளின் பண்பாட்டு மெருகு குறையாமல் வெளிப்படும் பல்கலைக்கழகம். கண்ணையும் கருத்தையும் வாழ்க்கை நெறியையும் வரலாற்று பெருமையும் பறைசாற்றும் வளர்கலை. இந்த வலிமை மிகுந்த நாடக கலையை விடுதலைக்கு பின்னர் திராவிட இயக்கம் கருத்து பரிமாற்று கலையாகவும் மாற்றார் கருத்துக்கள் என்ற போர்க்கருவியை தடுக்கும் கேடயமாகவும் சமுதாய சீர்திருத்த களமாகவும் பகுத்தறிவு நிலைக்களமாகவும் பயன்படுத்தினர். இவ்வகையில் முன்னின்ற நாடக ஆசிரியர்கள் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி குறிப்பிடத்தக்கவர். மொழி, இன எழுச்சி, சமுதாய சீரமைப்பு, அரசியல் அங்கதம் என்ற அடிப்படையில் பல நாடகங்களை எழுதியுள்ளார். இவரது நாடக பணி பெரும் ஆய்விற்கு உரியது. இங்கு சில நாடகங்கள் மட்டுமே ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. கலைஞரின் நாடகங்கள்: தூக்குமேடை, சாந்தா அல்லது பழனியப்பன், பின்னர் நச்சுக்கோப்பையாக வந்தது, இரத்த கண்ணீர், பின்னர் மகான் பெற்ற மகன், மணிமகுடம், உதயசூரியன், திருவாளர் தேசியம் பிள்ளை, காகிதப்பூ, நானே, அறிவாளி, புனிதராஜ்யம், மனோகரா, சிலப்பதிகாரம், ஒரே முத்தம், சங்கத்தமிழ் போன்ற பல்வேறு நாடகங்களையும், சேரன் செங்குட்டுவன், சாக்ரட்டிஸ், அனார்கலி முதலான பல ஓரங்க நாடகங்களையும் கலைஞர் வடித்து தந்துள்ளார். தூக்குமேடை 1951 வெளியிடப்பட்டது. கலைஞர் மு கருணாநிதியை சிறந்த நாடக ஆசிரியராக தமிழகத்தில் விளங்கச் செய்த நாடகம் இது. என் அண்ணாதுரையால் உயிர் ஓட்டமுள்ள நடையும் நாட்டு நிலையினை படம் பிடித்து காட்டும் காட்சி அமைப்பும் கொண்ட இந்த நாடக நூல் நாட்டின் இன்றைய மறுமலர்ச்சி ஏடுகளிலே ஒன்று என்று 16/5/1949 பாராட்டி உள்ளார்.
இந்நாடகத்தில் சாதி வேறுபாடுகளை சாடுதல், வடமொழியே சிறந்ததென வாதிடுவோரை கண்டித்தல், தமிழ் உணர்வு அற்றவரை எள்ளி நகையாடுதல், திராவிட இயக்க கொள்கைகளை விளக்குதல் போன்ற அனைத்தையும் காணலாம். இந்நாடகத்தில் 3 முறை தூக்குமேடை வருகின்றது. இறுதியாக பாண்டியன் தூக்குமேடைக்கு செல்லும் முன் தமிழ் மக்களுக்கு அரிய வீர உரைகள் கூறி விடைபெறுகின்றான். கலைஞரின் கனல் கக்கும் வசனம் இங்கே சுடர் விடுகிறது. விழிப்புற்ற எழுச்சியுற்ற திராவிடத்தின் போக்கை விளக்குகின்றார். கொள்கைக்காக வாழுங்கள், நடை பிணங்களாக திரிபவர்களை தூள் தூளாக்குங்கள், புலி புல்லை தின்றால் அதன் பல்லை உடையுங்கள் என்று உயிரோட்டமுள்ள நடை அமைந்துள்ளது. அங்கதச் சுவை. அபிநய சுந்தர முண்டரை அணா 10 சுளை இருக்கும்னு சொன்னா, அட நிதி மந்திரி மவனே, தோலுக்கு விலை போடலையே, அது கசாப்பு கடையிலே. ஏன் முனியா, என்னை மனுஷன்னு நினைக்கலையா? பயந்து இல்லை, என்ன கடவுளாக நினைக்கின்றேன். இவ்வாறு விறுவிறுப்பான நடையில் அங்கதம் இவரது நாடகங்களில் காணலாம். தமிழின் பெருமை. அர்த்தநாரியும் பாண்டியனும் பேசிக்கொள்வது. நமஸ்காரம், நான் பீடிகை போட போவதில்லை. இரத்தன சுருக்கமாக ஒரு கேள்வி. பாராண்ட தமிழ், இளமைக்கு பால் வார்த்த தமிழ், புலவருக்கு மேனான தமிழ் என்று வர்ணித்திரே, அந்த வர்ணனை வாய் அளவில்தானா? பாண்டியன் கூறுகின்றான், வர்ணனை அல்ல, பாராண்ட தமிழ், படித்து பாரும் வரலாற்றை. கனக விசையர் தலையிலே கல் ஏற்றி கழுத்தை ஒடித்த சேரன் செங்குட்டுவன் வீரமிக்க தமிழரசன். பர்மாவிலே படையெடுத்தவர், இமயத்திலே இருகுடி செதுக்கியவர். இவர் யார்? இளமைக்கு பால் வார்த்ததா தமிழ் என்று கேட்டீரே. தந்தையும் தன் காதலனும் களத்திலே மடிந்த செய்தி கேட்டு இளங்குமரனை இழுத்து வந்து போர் முனைக்கு போடா மகனே என்று வீரப்பால் ஊட்டியவள் தாய் ஒருத்தி. பேதித்த மனங்கொண்ட தோழரே, அவள் போதித்தது எந்த மொழியில் என்று தமிழின் பெருமையை இந்நாடகம் பேசுகின்றது. இந்நாடகம் நடிகர் M.R. ராதா அவர்கள் இந்நாடகத்தை தஞ்சையில் அரங்கேற்றிய போது ராதா அவர்கள் அபிநய சுந்தரராகவும் கலைஞர் பாண்டியனாகவும் சிறப்புற நடித்தார்கள் என்று C.N. அண்ணாதுரையால் பாராட்டப்பட்டார். இரத்தக்கண்ணீர் 1953. நுழைவாயில் என்னும் பகுதியில் அதோ பாளையக்காரர் பலதேவர் தலை குனிந்தபடி வாட்டமுடன் நிற்கின்றாரே, ஏன்? அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட அவமான ஒரு நிகழ்ச்சி அவரை அப்படி கலக்கிவிட்டதா? அத்தகைய நிகழ்ச்சி தான் என்ன? என்னோடு பழுதூருக்கு வாருங்கள், முழு கதையும் சொல்கிறேன் என்று கூறி நம்மை நாடகத்துள் அழைத்து செல்கின்ற உத்தியை காண்கின்றோம். இந்நாடகம் ஒரு சாமியாரின் திருவிளையாடுகளை விளக்குகின்றது. இந்நாடகத்தில் பல திருப்பங்கள் வருகின்றன. எந்த பக்கம் புரட்டினாலும் எழுச்சிமிக்க உணர்ச்சிமிக்க வரிகள். இதில் இறுதியில் அரண்மனைக்கு திரும்ப மறுக்கும் முத்தாயி, இன்று இல்லாவிட்டால் நாளை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை போன்ற உளுத்தர்களுக்கு பதில் சொல்ல என் வயிற்றிலே வளர்கிறது வாழ். போலி மதிப்பை பொசுக்கும் தீ, மக்களை ஏமாற்றி வாழும் மத யானைகளை மாய்க்கும் வேல் என் வயிற்றிலே வளர்கிறது. அது சொல்லும் சூதுகாரர்களுக்கு பதில், சூடான பதில், சுயமரியாதை பதில் என்று பேசுகின்றார். முத்தாயின் கனலும் புனலும் நிறைந்த கண்களுக்கு முன்னே நிற்க முடியாமல் பலதேவர் குடும்பமும் சாமியாரும் தலை குனிகின்றார்கள். நாடக தொடக்கத்தில் பலதேவர் ஏன் தலை குனிந்து நிற்கின்றார் என்பதற்கான விளக்கம் இந்த காட்சியோடு நாடகம் நிறைவு பெறுகின்றது. இவ்வாறு மதத்தினுடைய பெயரால் நடைபெறும் தீமைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாடகம் திரை தந்த சிற்பம், பளபளக்கும் நூலோவியம் ஆகும். நச்சுக்கோப்பை. சாந்தா அல்லது பழனியப்பன் என்ற பெயர் கொண்ட இந்த நாடகம் பின்னர் நச்சுக்கோப்பை என்னும் பெயரில் நடிக்கப்பட்டது. 18 காட்சிகளை கொண்டுள்ள இந்நாடகத்தில் சமுதாயத்தில் நிலவு வரும் சாதி வெறி, மூட பழக்க வழக்கங்கள், மதுவின் கொடுமைகளை சாடுகின்றார். சாதி என பெயர் கொண்டோரும் அரசியல் மேடையிலே வாது புரிவோரும் மதுவின் முன்னே மண்டியிட்டு ஒழுக்கம் என்னும் ஒற்றழி பாதையிலே வழுக்கி